இந்து மதத்தை அசிங்கப்படுத்த அருவருக்கத்தக்க விதத்துல அமைச்சரும் அறநிலைத்துறை அதிகாரிகளும் நடந்துருக்காங்க. முதல் மன்னிப்பு கேளுங்க. என்ன வெற்றி? இந்து மதத்தை அசிங்கப்படுத்துவீங்களா? சுவாமி விக்கிரகம் இருக்க இடத்துல செருப்பு போட்டுன்னு போவீங்களா? திராவிடியன் ஸ்டாக் அது ரெண்டும் ஒண்ணுதான். திமுகவா இருந்தாலும் ஆன்டி டிஎம்கே இருந்தாலும், ஏடிஎம்கேனா ஆன்டி டிஎம்கே, அதனால அந்த டிஎம்கே இருந்தாலும் ஆன்டி டிஎம்கே இருந்தாலும் திராவிடியன் ஸ்டாக் தான். பொய் சொல்றதே வேலை உங்களுக்கு. ஸ்டாலினோட சேர்ந்து எடப்பாடியாரும் புழுக ஆரம்பிச்சிருக்காருன்னு தெரியும். அதுதான் சொல்ல வந்தேன். ஆன்மீகம் இல்லாத அறநிலையத்துறை பணத்தை எதுக்கு செலவு பண்ணீங்க? கொள்ளையடிச்சீங்க. முருகன் பேரால கொள்ளையா? நீ எப்படி தமிழ் பண்பாட்டு மாநாடுன்னு சொல்ல முடியும்? முருகன் பேரால முத்தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு தானே நீங்க மாநாடு நடத்துறீங்க. ஆன்மீக மாநாடு இல்லைன்னு பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? அறநிலைத்துறை பணத்தை எப்படி எடுப்பீங்க? கோவில் பணத்தை எப்படி எடுப்பீங்க? ஆன்மீக மாநாடுலன்னா நீங்க உங்களுக்கு போஸ்டர் ஒட்டிக்கிறதுக்கு, நீங்க காணொலி காட்சியில பேசுறதுக்கு ஆண்டவன் பணமா? மக்கள் கோவிலுக்கு கொடுத்த உண்டியல் பணமா? அதெல்லாம் திருடுவீங்களா? அதையெல்லாம் மூட்டை அடிச்சு மாநாடு போடுவீங்களா? அவர் என்ன சொல்லி இருக்காரு? நான் கிறிஸ்தவர் சொன்னாரா? எச் ராஜா சொல்லல. நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர். அது எனக்கு தெரியுமா? அதுவும் உதயநிதி சொன்னதுதான். ஒரு கிறிஸ்தவர் இந்து மதத்தின் மீது நடத்துகின்ற தாக்குதல் தான் அது. மத மோதல்ங்கிறேன். உதயநிதியின் பேச்சு இந்து விரோத பேச்சிங்க. மதம் மாறிய கிறிஸ்தவர் இந்து மதத்தை தாக்குறார். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு தனியார் அமைப்பின் மூலமா என்சிசி கூட்டிட்டு போறேன்னு பள்ளி மாணவியை அழைத்து சென்று மிகப்பெரிய மோசமான அளவு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு. இதுல மேலும் அதிர்ச்சி தரத்தக்க விஷயம் என்னன்னு சொன்னா, குற்றஞ்சாட்டப்பட்ட சிவராமன் அவர் எலிமருந்து சாப்பிட்டு செத்து போயிட்டார். நீங்க பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல அதுல பிரதான குற்றவாளி அவர் தான் கொன்னார். அப்படியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியா உள்ளபடியே ஒரு 27-28 சினிமா படம் எடுக்கிறதுக்கு அவங்க கண்டென்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ்ல. அதுல பார்த்தா அந்த திருவேங்கடம் தான் முக்கியமான குற்றவாளி. ஆனா அவரை என்கவுண்டர் பண்ணிட்டதா போலீஸ் தரப்புல சொல்றாங்க. என்னை பொறுத்தவரை அது பிளான்டு மர்டர் தான். அதே மாதிரி இந்த சிவராம கேஸ் எப்படி அவர் இறந்து போனார்? 5 நாளாக உங்கள் கஸ்டடியில் தானே இருந்தார். எலிமருந்து யார் வாங்கிட்டு கொடுத்தது? ஆகவே தமிழக காவல்துறையினுடைய செயல்பாடுகள் முக்கியமான சீரியஸ் அஃபென்ஸில் ஒரு திட்டமிட்ட ரீதியில் அதனுடைய ஆதாரங்களை அழிக்கிற மாதிரியாக பிரதான குற்றவாளி குற்றஞ்சாட்டப்பட்டவர் சிவராமன் எப்படி இறந்தார்? அதுவும் 5 நாள் உங்கள் கஸ்டடியில் இருக்கார். எலிமருந்து அவருக்கு வாங்கின்னு போலீஸில் சப்ளை பண்ணுறாங்க. ஆகவே தமிழக காவல்துறையினுடைய போக்கு எந்த ஒரு மோசமான குற்றங்களையும் இவர்கள் தீர்வு காணாமல் கேஸை முடிச்சு வைக்கிறது மாதிரி இருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா. நேற்றைய தினம் நேற்றுக்கு இன்னைக்கு நடக்குதோ மதுரையில் இது பழனி முருகர் மாநாடு. அதாவது ஹிந்து மத விஷயங்கள்ல அனாவசியமான தலையீடு மாத்திரமல்ல, கோவிலுக்கு அனாவசிய செலவும் செய்யறது மாதிரியா அறநிலைத்துறை நடந்து கொண்டிருக்கு. நான் போன வாரம் பழனிக்கு போயிருக்கேன். நீங்க பார்த்தா நல்லா இருக்கிற செவுரு காம்பவுண்ட் வால் பூரா இடிச்சு கட்டுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப புதுசா கட்டுறது பலவீனமானதா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தது, ஏன்னா அதுவும் பார்க்கறது நமக்கு கிடைக்குது முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு. ஆகவே அதுல கிட்டத்தட்ட 1600 கோடி ரூபாய்க்கு பழனியில செலவு பண்றதா அறநிலைத்துறை மூலமா அங்க இருக்கின்ற நண்பர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி அரசாங்கம் நாத்திக அரசுக்கு என்ன மாநாடு நடத்தி அதுல தவறான கருத்துக்கள் முதலமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது அவர் சொல்றார், கருவறையில் சமத்துவம் கொண்டு வரேன், அனைத்து சமுதாயத்தினர் அர்ச்சகர் ஆகணும். தமிழ்நாட்டில் அனைத்து சமுதாயத்தினரும் அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். அனாவசியமா இந்து மதத்தினரிடையே வேதங்களை உருவாக்க, கலகங்களை ஏற்படுத்த, அதன் மூலமாக மதம் மாற்றம் செய்வதற்கு வழி போட்டு கொடுக்கறது மாதிரியா தமிழக அரசு செயல்பட்டு கொண்டது. ஏனென்றால் இந்த கேஸு ஏற்கனவே 1971 சேஷம்மாள் அண்ட் அதர்ஸ் கேஸில் உச்ச நீதிமன்றத்தில் அன்றைக்கும் முதலமைச்சராக இருந்தது திரு மு கருணாநிதி தான். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்தே நீதிபதிகள் கேட்குறாங்க. அது 9 பெஞ்சு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு. அதில் கேட்குறாங்க, மொத்தம் எத்தனை கோவில் இருக்குது? 40,000 கோவில் இருக்குது அறநிலைத்துறையில். அதில் ஆகமப்படி கோவில்கள் எவ்வளவு? 3000 கோவில்கள். மீதி 37,000 கோவிலில் யார் எந்த சமுதாயத்தினர் அர்ச்சகர்களாக இருக்காங்கன்னு நீதிபதிகள் கேட்குறாங்க.
அப்போ அரசாங்கமே ஒப்புக்கொண்டு இருக்கு, எல்லா சமுதாயத்தினரும் இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பாப்புலராக வந்து பிரதானமாக இருக்கக்கூடிய 2-3 உதாரணம் என்னால் சொல்ல முடியும். வந்து சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் கோயில், காஞ்சி மகாபெரியவரோட குலதெய்வம். ஏன்னா இவங்க ஹிந்து கடவுள்களை பெரிய தெய்வம் சின்ன தெய்வம்லாம் பிரித்து பேதங்கள் உருவாக்குன்ற சதி திட்டம் இந்த திராவிட இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கு. அது மகாபெரியவரோட குலதெய்வம். அந்த கோவிலில் யார் அர்ச்சகர்? உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அங்கே. அதே மாதிரியா மஞ்சக்குடி காளியம்மன் கோயில், அது சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களுக்கு குலதெய்வம். அங்கே யார் அர்ச்சகர்? வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அர்ச்சகர். அதே மாதிரியா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயில், அங்கே யார் அர்ச்சகர்? அங்கே அர்ச்சகர் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆக உங்களுக்கு பாப்புலராக இருக்கணுங்கிறதுக்கா? அது மட்டும் இல்லை, இப்போ ஏன் குலதெய்வ கோவிலுக்கு போன வாரம் போயிட்டு வந்தேன்னா, அங்கே வந்து ஐயனார் கோவில், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஐயனார் கோவிலுக்கும் வேளா சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அர்ச்சகர். ஆக இந்து சமுதாயத்தில் எந்த விதமான பேதங்களும் இல்லாமல் எல்லா கோவில்களும் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முதற்கொண்டு எல்லா கோவில்லையும் அர்ச்சகர்களாக இருக்காங்க. வீணா இந்த அரசாங்கம் மீண்டும் இந்து மக்களிடையே கலகம் ஏற்படுத்துறது மாதிரியாக இவர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறது, இந்து மதத்தில் பேதங்களை உருவாக்கி அதன் மூலமாக மத மாற்றத்துக்கு இவர்கள் வழிவகுக்க வேண்டும் என்கின்ற தீய நோக்கத்தோடு நடக்குது. ஏனென்றால் ஏற்கனவே ஒருத்தர் இவங்க அறநிலைத்துறையில் அட்வைசராக போட்டிருக்காங்களா, சுக்கி சிவம்னு. அவர் ஏற்கனவே சொல்கிறார், அது எப்படி இமயமலையில் தாமரையிலே அவதரித்த முருகன் அது எப்படி தமிழ் கடவுளாம்னு. பேதம் வந்துருச்சா? மக்கள் இந்து கடவுள் எல்லா கடவுளும். நீங்கள் இப்போ வந்து கிறிஸ்தவ மதத்தில் இஸ்லாம் மதத்தில் இந்த மாதிரியான பேதங்களை உருவாக்கி உங்களால் முடியுமா? தலையிடுவாங்களா? இந்து மதத்துலேயும் தலையிடணும். அதோடு மட்டும் இல்லை, ஹிந்து மதத்தில் இப்போ யாராவது ஒரு சமுதாயம் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது நடவடிக்கை. அதை ஹிந்து சமுதாயமே வந்து மத தலைவர்கள் தலையிட்டு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ முஸ்லீம்களில் சுன்னி பிரிவினருடைய மசூதியில் அகமதியா போக முடியுமா? உள்ளேயே போக முடியாது, தொழுகை பண்ண முடியாது. அதே மாதிரி ஜியா மாஸ்கில் சுன்னி பிரிவினர் போக முடியுமா? போக முடியாதுல்ல. அதெல்லாம் நீங்கள் தலையிடுறீங்களா? ஹிந்து மதத்தில் அப்படி இல்லை. எல்லா கோவிலும் எல்லா சமுதாயத்தினரும் போகிறது மாதிரியாக சமத்துவத்தோடு ஏற்கனவே இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான பேதங்களை உருவாக்க மாநாடு போடுறது, பேசுறது, இதெல்லாம் திட்டமிட்ட ரீதியில் ஒன்று இவங்க மாநாடு நடத்துகிறாங்கன்னா சாப்பிட்றதுக்காக தான் செலவு, கோவில் பணத்தை எடுத்து. இருந்தாலும் இந்த மாதிரியான கருத்துக்களை பேசுகிறதும் நம்ம வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதனால் எனக்கு சொல்கிறதுக்கு இதற்கு நீங்கள் எதுவும் கேட்குறதா? வெற்றின்னு எதை வச்சு சொல்கிறோம்? நாம் ஆளை கூட்டிகிட்டு வந்து மாநாட்டில் உட்காத்தி வச்சா மாநாடு வெற்றியா? ஆனால் கோவிலுக்கு போகிறத, திருச்செந்தூரில் வந்து சூரசம்ஹாரத்தில் போன பக்தர்களை எத்தனை தூரம் கொடுமைப்படுத்தினீங்க? இந்த அரசாங்கம் கோவில்களை இடிக்குது. ஏன்னா கருணாநிதி பேரால் இப்போ என்ன கிடாம்பாக்கமா, அங்கே பஸ் ஸ்டாண்டை கட்டிவிட்டு 30 வருஷம் கருணாநிதிக்கு வந்து இவங்க பலி கொடுக்குறாங்க ஹிந்து கோவிலை. கருணாநிதி பேரால் பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்த 30 ஆண்டுகள் இருந்தது. பக்கத்தில் வழக்கறிஞரே இருக்கார். பொசசரி ரைட் இருக்கா இல்லையா? அட்வர்ஸ் பொசஷன் 30 வருஷமாக இருக்குது கோவில். அரசாங்க இடத்துல இருந்தாலும் அந்த கோவிலுக்கு, ஏன்னா ஹிந்து மதத்தை பொறுத்தவரை டைட்டி இஸ் தி ஓனர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. ஒரு கோவில் இருக்குன்னா அந்த கோவிலுடைய ஆண்டவன் தான் உரிமையாளர் அந்த கோவிலுக்கே. அப்போ அதை நீங்கள் வந்து இடிக்கிறீங்க, தகர்க்கிறீங்க. ஹிந்து விரோத அரசாங்கம் யாரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் வெற்றிகரமான மாடான்னு மந்திரி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, எவ்வளோ மோசமாக நடந்துட்டு இருக்காங்கங்கிறதுக்கு சக்கரபாணி, அந்த ஒரு மந்திரி, பாராளுமன்ற உறுப்பினர், அறநிலைத்துறை அதிகாரிகள் ஆண்டவனுடைய விக்கிரகம் இருக்கிற இடத்துல காலில் ஷூ ஓட போடுறதா? என்கிட்ட ஐ காட் த ஃபோட்டோஸ். ஹிந்து மதத்தை அசிங்கப்படுத்த அருவருக்கத்தக்க விதத்தில்
அமைச்சரும் அறநிலைத்துறை அதிகாரிகளும் நடந்துருக்காங்க. முதல் மன்னிப்பு கேளுங்க. என்ன வெற்றி? இந்து மதத்தை அசிங்கப்படுத்துவீங்களா? சுவாமி விக்கிரகம் இருக்க இடத்துல செருப்பு போட்டுன்னு போவீங்களா? ஆகவே இவங்க ஏதோ பணத்தை செலவு பண்ணணும், சாப்பிடணும், அதுக்காக ஒரு மாநாடுன்னு சொல்லிட்டு அதை எடுத்த உடனே இவங்களோட நாமினி தான் கையாள் தான் சுக்கி சிவம். அவர் தான் சொல்றார், நான் சொல்லலை. முருகன் தமிழ் கடவுள்னு யார் சொல்றது? சுக்கி சிவம். இது எதுக்குன்னா திட்டமிட்ட ரீதியில ஹிந்துக்கள் மத்தியில வேதங்களை உருவாக்கணும், குழப்பத்தை ஏற்படுத்தணும், மத மாற்றத்துக்கு வழிவகுக்கணும். அதுக்காக பண்ணியிருக்காரு. நீங்க பாருங்க, நாங்கள் முழு டேட்டா கொடுத்துருக்கோம். திரவிடியன் ஸ்டாக் அது ரெண்டும் ஒன்று தான். அது திமுகவாக இருந்தாலும் ஆன்டி டிஎம்கே இருந்தாலும், ஏடிஎம்கேனா ஆன்டி டிஎம்கே, அதனால் அந்த டிஎம்கே இருந்தாலும் ஆன்டி டிஎம்கே இருந்தாலும் திரவிடியன் ஸ்டாக் தான். பொய் சொல்கிறதே வேலை இவங்களுக்கு. இவங்க முதல் என்ன சொன்னாங்க? நாங்கள் கொடுக்குற பணத்தில் எங்களுக்கு 29 பைசா தான். அங்கே எல்லாருக்கும் எதிர்த்தாப்பெல்லாம் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் உண்மையை உடைச்சு பேசினதுக்கப்புறம் இப்போ பேச முடியலை. காரணம் என்ன? வரி வசூல் பண்ணும் பொழுதே 50% டிஎன்ஜிஎஸ்டி, மீதி 50% தான் சென்டருக்கே போகுது. நீங்கள் கொடுக்கறதுல 29 நயா பைசாங்கிறீங்க, 50 நயா பைசா எடுத்த அடுப்பில் தமிழ்நாட்டுக்கு வந்துடுது. ஜிஎஸ்டியில் 50% டிஎன்ஜிஎஸ்டி. சரி, அந்த சென்ட்ரல் ஜிஎஸ்டியில் டிவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ, ஏன்னா இவங்க 10 ஆண்டுகள் 2004லேருந்து 14 வரை இருந்த பொழுது மத்திய அரசாங்கம் பெறுகின்ற வரிகள் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிப்பது டிவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ 32% இருந்தது. ஆனால் 2014 மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி 42% அது அதிகரிக்கப்பட்டிருக்கு. 50% 42னா 21. ஸோ ஒரு மாநிலத்தில், எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தாது, ஒரு மாநிலத்தில் வசூலிக்கப்படுகின்ற வரியில் 71% மாநிலத்துக்கு வந்துடுது. அப்புறம் என்ன 27%, 27 பைசா நாங்கள் எங்களுக்கு 100 பைசா கொடுத்தா 29 பைசா தான் வருதுன்னு என்ன புழுகு? மக்களை திசை திருப்பறதுக்காக. ஆகவே 10,61,000 கோடி 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு திட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஏதாவது சாலை வேலை நடக்குதுன்னா நேஷனல் ஹைவே தான் நடக்குது, வேற எந்த ஹைவே நடந்துருக்கு? சரி, இந்த ஆண்டு மாத்திரம் ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது 6,374 கோடி. ஆக மத்திய அரசு திட்டங்களுக்கு, ஏன் எடப்பாடி இருக்கும் பொழுது எத்தனை திட்டங்கள் பிரதமர் வந்தார், அவரே துவங்கி வச்சார். ஒன்றுமில்லை, ஏடிஎம்கே ரூல் இருக்குது. மாண்புமிகு பிரதமர் அவர்கள் டிஃபென்ஸ் காரிடியர் சென்னையில் திறந்து வைக்க வரார். இங்கே டிஎம்கே எம்டிஎம்கே இவங்க எல்லாரும் கோபேக் மோடின்னு பலூன் விட்டு விளையாடினாங்க, நாம் பார்த்தோம் இல்லை? அப்போ அந்த 1,00,000 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு டிஃபென்ஸ் காரிடியர் அடிக்கல் நாட்டது மட்டுமில்லை, எடப்பாடியார் சீஃப் மினிஸ்டராக இருக்கும் பொழுதே அதில் உற்பத்தி செய்யப்பட்ட டேங்கு இராணுவத்திடம் கையகப்படுத்தப்பட்டது. சென்னைக்கு பிரதமர் இவரை வச்சு பக்கத்தில் வச்சுன்னு தான் ஹேண்ட் ஓவர் பண்ணார். ஆக இதெல்லாம் செய்யலைன்னு எதுக்கு பொய் சொல்லணும்? ஸ்டாலினோட சேர்ந்து எடப்பாடியாரும் புழுக ஆரம்பிச்சிருக்காருன்னு தெரியுது. நான் என்ன சொல்கிறேன், அதாவது கடன்கிறது டோட்டல் இன்கமில் நாட்டுக்கு வர்றதில் எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்கணும். எந்த மாதிரி அரசாங்கம் இவங்கெல்லாம் வச்சுருந்தாங்க? 3 நாள் இம்போர்ட்டுக்கு கையில் காசு இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி இருக்குமா? எல்லா விதத்திலும் சுபிட்சமாக இருக்கிறதுங்கிறது மட்டும் இல்லை. 2014 மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது 11வது இடத்தில் இருந்த இந்தியா உலக அரங்கில் 5வது இடத்துக்கு வந்திருக்கு. இட் இஸ் அக்னாலஜ்ட் பை வேர்ல்டு கண்ட்ரீஸ். எல்லா வேர்ல்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒத்துக்கொண்டு இருக்கிற விஷயம். இந்தியா தான் முன்னேறுகின்ற முதல் நாடுங்கிறது. அதனால இவங்க திரவிடியன் ஸ்டாக்கு புழுகின்றே இருக்கிறது, புழுகட்டம், மக்கள் பார்த்து. அதுதான் சொல்ல வந்தேன். ஆன்மீகம் இல்லாத அறநிலையத்துறை பணத்தை எதுக்கு செலவு பண்ணீங்க? கொள்ளையடிச்சீங்க. முருகன் பேரால கொள்ளையா? நீ எப்படி தமிழ் பண்பாட்டு மாநாடுன்னு சொல்ல முடியும்? முருகன் பேரால முத்தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு தானே நீங்க மாநாடு நடத்துறீங்க. ஆன்மீக மாநாடுன்னு இல்லைன்னு பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? அதை எப்படி மற்றவங்க பேச அனுமதிக்கிறாங்கன்னா? ஒன்னும் ஆன்மீக மாநாடுலாம் அறநிலைத்துறை பணம் செலவு பண்ணது தப்பு. அரசாங்கம் அந்த பணத்தை திருப்பி கொடு. அறநிலைத்துறை பணத்தை எப்படி எடுப்பீங்க? கோவில் பணத்தை எப்படி எடுப்பீங்க?
ஆன்மீக மாநாடுலன்னா நீங்க உங்களுக்கு வந்து போஸ்டர் ஒட்டிக்கிறதுக்கு, நீங்க காணொலி காட்சியில பேசுறதுக்கு ஆண்டவன் பணமா? மக்கள் வந்து கோவிலுக்கு கொடுத்த உண்டியல் பணமா? அதெல்லாம் திருடுவீங்களா? அதையெல்லாம் மூட்டையடிச்சு மாநாடு போடுவீங்களா? அது வந்து தமிழ் பண்பாட்டு மாநாடு எப்படி? அது திமுக நீங்க நடத்துங்க உங்க கட்சியில, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும். நீங்க 1000 மாநாடு நடத்துங்க. ஆண்டவன் பணத்தை செலவு பண்ணா மரியாதையா ஒத்துக்கும் ஆண்டவனுக்கான்னு. உங்க பம்மாத்துல அங்க எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் உதயநிதியோட ஹிந்து விரோத பேச்சுக்கு வழக்கு நடக்குது. இவருக்கு என்ன இப்ப இந்த அரசாங்கம் ஆன்மீக மாநாடு நடத்துதுன்னு சொன்னா இவர் தான் இந்து மதத்தை அழிக்கணும்னு சொன்னவராச்சே. கொசு மருந்து மாதிரியா அடிச்சு டெங்கு மலேரியா மாதிரி இந்து மதத்தை அழிக்கணும்னு பேசின இந்து விரோதி, இந்த பெரும்பான்மை சமுதாயத்தின் எதிரி. ஏன்னா அவரே சொன்னது, நான் சொல்லல. அவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் கிறிஸ்தவர் சொன்னாரா? ஹெச் ராஜா சொல்லல. நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர், அது எனக்கு தெரியுமா? அதுவும் உதயநிதி சொன்னதுதான். ஆகவே ஒரு கிறிஸ்தவர் ஹிந்து மதத்தின் மீது நடத்துகின்ற தாக்குதல் தான் அது. மத மோதல்ங்கிறேன். உதயநிதியின் பேச்சு ஹிந்து விரோத பேச்சையே மதம் மாறிய கிறிஸ்தவர் ஹிந்து மதத்தை தாக்குறார். அதானே என்ன அவர் பேசினது. இது நான் எதுவும் நான் சொல்லல. அதனால உதயநிதி போன்றவர்கள் ஹிந்து மதத்தை பத்தி பேசாம இருக்கிறது திமுகவுக்கு நல்லது.